அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன், அதே போல் எக்ஸாம் டேட், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 75 டேஸில் குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணி ஜாப் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கட் ஆஃபை ரீச் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டடி பிளான் இந்த வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதன் பிறகு ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனி வீடியோவை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 75 டேஸ் நமக்கு கையில் இருக்குது. இதில் 75 டேஸ் நம்ம படிக்காமல் கடைசி ஒரு 10 நாளை விட்டுட்டு ஒரு 65 நாட்களுக்கு மட்டும் நம்ம படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். கடைசி 10 டேஸ் வந்து ரிவிஷனுக்கும் அதே போல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சரிங்களா? கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் ஓவராலாக எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றது 15,000 கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் ராஜ் 10 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். சரிங்களா? அதையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 3 days ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டார்கெட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப், வேர் டு ஸ்டடி, இது எல்லாமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வருவீங்க. மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப்மே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது டெஸ்ட் பேட்ச்க்கு. டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் ராஜ் 10 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணால். அதே போல் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட், வீடியோஸும் வேணும் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா தனியாக இன்னொரு கோர்ஸ் இருக்கும். டாப்பர் பேட்ச், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு. இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 300 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும், 15,000 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி டீட்டெயிலாக இருக்கும். நியூ புக்கில் என்ன படிக்கணும், சிலபஸ் வைஸ் என்ன படிக்கணும், ஜிஎஸ்ல என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்தே நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு கொடுத்துருவோம். ஒரு சிலர் டேட் வைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் டேட் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க கரெக்டாக இந்த 75 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு டேட் வைஸும் நான் போட்டிருப்பேன். எந்தெந்த டேட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். இல்லை எந்தெந்த டேட்டில் டார்கெட்டை முடிக்கலாம் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு 22 டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுலேயே வந்து தமிழ் ரிவிஷன், அதே போல் நிறைய டெஸ்ட் வந்து அதுலேயே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மிட் ரிவிஷன், அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட் வந்து 3 டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக 28 டெஸ்ட் எழுதுவீங்க. 28 டெஸ்ட்டை நீங்கள் அடுத்த நாள் இருந்தாலும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடியே படிச்சிருப்பீங்க. புதுசாக படிக்கணும் மட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸ்டடி பிளான் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணுன்றவங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9994359181 இந்த நம்பருக்கு 99 பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். சரிங்களா? டாப்பர் பேட்ச் அப்படின்ட்டு அதிகமான அகாடமி ஆப்பில் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 999 அப்படின்னு இருக்கும். வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1990 இருக்கும். 1 இயர்க்கான வேலிடிட்டி இருக்கும். ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1800. இந்த கூப்பன் யூஸ் பண்ணீங்க ராஜ் 10 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா 10% இந்த ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஹோம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொரியர் ஃப்ரீ டெலிவரியாக பண்ணுவாங்க. சரிங்களா? வீடியோ கிளாஸ்லையும் டெஸ்ட் பேட்ச்சில் மட்டும் தான் அந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதிகமான அகாடமி ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா டாப்பர், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த கெட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். 10% டிஸ்கவுண்ட் அப் டு 300 வரையும் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த கூப்பன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு 999 தான் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். 1990ன்றது வீடியோ கிளாஸஸ்க்கு இருக்கும். அதுவும் 1 இயர் வேலிடிட்டியோட வந்துடும். 10% டிஸ்கவுண்ட் இதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ராஜ் 10 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல்ரெடி பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருப்பேன், மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 3 days ஒன்ஸ் நீங்கள் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 28 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 200 கொஷின், தமிழில் 100 கொஷின், ஜிஎஸ் மேக்ஸில் 100 கொஷின் இருக்கும். ரேங்க், மார்க், ஸ்டடி பிடி இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். மிட் ரிவிஷன் டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கும். ஃபுல் மாடல் டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் எழுதக்கூடிய கொஷின் 5600 கொஷின்ஸ் எழுதுவீங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய டெஸ்ட் கொடுப்போம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டாக இருக்கலாம், மற்ற நிறைய டெஸ்ட் வந்து இந்த பேட்ச்க்குள்ளேயே ஆட் பண்ணி கொடுப்போம். வீடியோ கிளாஸஸாக இருக்கலாம், டெஸ்ட்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஆட் பண்ணி தருவோம். அதுவே ஒரு 6000 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. டோட்டலாக 15,000 கொஷின்ஸ் பக்கம் அப்டேட் பண்ணி கொடுப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான வேர் டு ஸ்டடி இருக்கும். இது தமிழ் மீடியம்க்கான டெஸ்ட் பேட்ச். இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம்க்கான டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறவங்க தனியாக ஓஎம்ஆர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு பிரிண்ட் அவுட்டாக வேணும் அப்படின்றவங்க தனியாக ஹோம் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நியூ புக், ஓல்டு புக், அதே போல் சிறப்பு தமிழ், பொது தமிழ் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். 11th 12th கவர் பண்ணியிருப்போம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் ஆகும். இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா,
சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்ட்டு இந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு ஸ்டடி பிடிஎஃப்மே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்துக, பிழை அறிதல், வேறுபாடு அறிதல், வேர்ச்சொல்லுது, வினைமுற்று, வினை, இது எல்லாத்துக்கும் தனித்தனியான பிடிஎஃப் வந்து இருக்கும். அந்த டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ண உங்களுக்கு பிடிஎஃப் வந்து பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா? சிலபஸ் வைஸும் படிச்சுட்டு வந்துடுவீங்க, புக் வைஸும் படிச்சுட்டு வருவீங்க. ஸோ ஒரே டைம் 2 மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. ரெண்டுமே நமக்கு எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கட் ஆஃப் ரீச் பண்ணுறது அதுதான் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 2 டைம் நீங்கள் படிக்க போகிறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அதுமாதிரி பேமெண்ட் பண்ண பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, உங்கள் நேம், மொபைல் நம்பர், அதே போல் எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட், அதே போல் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அட்ரஸை வந்து ஃபில் பண்ணி கொடுங்க. சரிங்களா? இது ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ்க்கு ஜிபே பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதிகமான கற்றலை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.